உடையவர்களை அல்லாஹ் சிறப்புடையவர்களாக ஆக்கினான். அந்த இறைச்சியம் உடையவர்களில் முத்தகீன்களில் சாலிஹீன்களை அல்லாஹ் சிறப்புப்படுத்தினான். அந்த சாலிஹீன்களை காட்டிலும் வலிமார்களை காட்டிலும் சஹாபாக்களை காட்டிலும் ஷுஹதாக்களை, அந்த ஷுஹதாக்களில் குறிப்பாக பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட 313 சஹாபாக்களை அதிலும் சிறந்தவர்களாக அஷரத்துல் முபஷ்ஷரா என்று சொல்லுகிற சொர்க்கத்தால் சுபச்சோபனம் சொல்லப்பட்ட 10 சஹாபாக்களை அதில் சிறந்தவர்களாக குலஃபாயிர் ராஷிதீன் என்று சொல்லுகிற 4 கலீஃபாக்களை சிறப்புடையவர்களாக ஆக்கி அந்த சஹாபாக்கள் ஒட்டுமொத்தவர்களை காட்டிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 1,24,000 நபிமார்களை சிறப்புடையவர்களாக ஆக்கினான். அந்த 1,24,000 நபிமார்களில் 313 ரசூல்மார்களை சிறப்படுத்தினான். அந்த 313 ரசூல்மார்களில் குர்ஆனிலே பெயர் சொல்லப்பட்ட 25 நபிமார்களை சிறப்புப்படுத்தினான். இந்த எல்லா நபிமார்களை காட்டிலும் அஷ்ரஃபுல் மக்லூக் காத்தமுன் நபி முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சிறப்புப்படுத்தினான்.